ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஆன்லைன் சேவை. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்ஆர்பியில் போட்டுருக்கிற பாராமெடிக்கல் போஸ்ட்டை பற்றி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். பாராமெடிக்கல் போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம rrb.chennai.government.in அந்த வெப்சைட் உள்ளார போய்க்கிங்க. அது ரெண்டாவது லிங்காக ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரி பாராமெடிக்கல் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன் இன் இங்கிலீஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியலன்னா ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சைன்இன் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இதுதான் ஆர்ஆர்பி சென்னையோட புது வெப்சைட்டு. இதில் அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறதா க்ரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. க்ரியேட் ஆன அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. அது உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு அழைச்சிட்டு போகும். ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி நேஷ்னாலிட்டி இந்தியன்னு கொடுத்துங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இதுக்கு 1 இயருக்குள்ளார ஆர்ஆர்பி ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் நேம் கேட்டுருக்காங்க. ஃபுல் நேம் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்குங்க. அதே நேம் ரீடைப் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. உங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஜெண்டர் உங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபாதர் நேம் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்குங்க. மதர் நேம் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை யூசிங் ஆதார் நம்பர் அப்படிங்கிறது கொடுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் இமெயில் ஐடி கொடுங்க. இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கு ஓடிபி வரும். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கும் ஒர்க் ஆகிட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஒன்று இருக்கணும், ஸ்மால் லெட்டர் ஒன்று இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். மினிமம் ஒரு 8 கேரக்டர் உள்ள மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து கீழே உள்ள கேப்சா கூட இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி க்ரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இதில் 10th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஃபாதர் நேமு, மதர் நேமு எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை யூசிங் ஆதார் அதை கிளிக் பண்ணி ஆதாரோட டீட்டெயில்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்க்கு ஏதாச்சுங்கிறத வெரிஃபை ஆகிடும். இமெயில் ஐடிக்கு வந்த ஓடிபியை நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபி எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியாச்சு. கேப்சா கொடுத்து க்ரியேட்ஸ்லாம் காமிச்சிட்டு க்ரியேட் ஆன அக்கௌண்ட் அப்படின்னு காமிக்கும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொசீடு காமிக்கும். ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் என்ன ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ மெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க. க்ரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்து ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இந்த பேஜில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். என்னென்ன போஸ்டிங்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்த போஸ்டிங்கெல்லாம் அதில் காமிக்கும். இப்போ ஸ்கால் பண்ணிக்கிற வாங்க எந்தெந்த போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளோ அந்த போஸ்டிங்கெல்லாம் காமிக்கும். உங்களுக்கு எந்த ஆர்ஆர்பி போர்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு போகும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு ஏற்கனவே டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். அதை பார்த்துட்டு அடுத்தது கீழே எந்தெந்த டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணணுமோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் என்ன டீட்டெயில்ஸ் மேரிடல் ஸ்டேட்டஸு, ரிலீஜியன் மேரிடா அன்மேரிடான்னு கொடுத்துருங்க. அன்மேரிடான்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ரிலீஜியன் செலக்ட் பண்ணுங்கள். மதர் டங் தமிழ் அப்படின்னு கொடுத்துருங்க. சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் எது வேணாலும் கொடுக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் கொடுக்கலாம். தமிழ்லேயும் கூட ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பர்மனன்ட் விசிபிள் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மச்சம் அல்லது தழும்பு இருந்ததுன்னா ஒரு மச்சம் உடம்புல ஏதாவது விசிபிள் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க. மச்சம் ஒன்று தழும்பு ஒன்று கொடுங்க. இது ஒரு மச்சமும் பக்கத்தில் உள்ள தழும்பும் கொடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ்னால் இப்போ ஓபிசி அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னு எஸ்சி எஸ்டி ஓபிசி கொடுக்குறீங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்கும். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டு எஸ்சி எஸ்சி சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க.
இல்லைன்னா அன்ரிசீவில் அப்ளை பண்ணிக்கிங்க. அன்ரிசீவில் அப்ளை பண்ணால் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் அட்ரஸ், இப்போ இப்போதைக்கு என்ன அட்ரஸ் இருக்குங்களோ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு அட்ரஸ்ஸு, வில்லேஜ், டவுனு, பின்கோடு எல்லாம் கொடுங்க. கொடுத்துட்டு பர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா அந்த சிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணால் அதே டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் என்ட்ரு ஆகிடும். இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸே சேம் அட்ரஸாக இருந்துச்சு, பர்மனன்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்யூ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்யூ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, நோ அந்த நோவை கொடுங்க. அடுத்தது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூபிடி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்யூ பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதே மாதிரி டீட்டெயில் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட். ஆர்யூ எம்ப்ளாய் இன் இந்தியன் ரயில்வே, இந்தியன் ரயில்வேல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட், டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஒர்க் பண்ணலையான்னு கேட்டிருக்காங்க. நான் ஒர்க் பண்ணல, அதெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒர்க் பண்ணதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. நேம் ஆஃப் த பேங்க்கு எல்லாமே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அடுத்த பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி அடுத்த பேஜுக்கு வந்துட்டேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன், இந்த போஸ்டிங்க்கு தேவையான குவாலிஃபிகேஷன் எல்லாம் இந்த பேஜில் என்ட்ரு பண்ணணும். ஃபர்ஸ்ட் எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். அடுத்தது உங்களோட டிப்ளமோ டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். இல்லை டிகிரி முடிச்சா டிகிரி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். ஒரு டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். என்னோட 10th டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதை ஆட் பண்ணிவிட்டு ஆடுங்கிற டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆட் ஆகிட்டு மேலே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் எசென்சியல் இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்டேட் பண்ணுறோமோ அதை இதில் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணலாம். நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா பேச்சுலர்ஸ் இன் டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் படிச்சிருக்கேன். பிஃபார்ம் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை சூஸ் பண்ணிவிட்டேன். பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி அண்ட் டிசிப்ளின் சூஸ் பண்ணிவிட்டேன். ஸ்டேட் சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கலாம் அந்த யூனிவர்சிட்டியோட நேம் கொடுங்க. டேட் ஆஃப் பாசிங் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபார்மசியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா, நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டுன்னு வாங்கின சர்டிஃபிகேட்டை 1948 ஆக்ட் படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. நான் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஆடு கிளிக் பண்ணுறேன். ஆடை கிளிக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். என்னோட 10th டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்த டிகிரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். 12th டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் அண்ட் டிசிப்ளின் என்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இல்லை ஃபிசிக்ஸ் சயின்ஸ் வித் பயாலஜி குரூப்பா, வெறும் சயின்ஸ் குரூப்பா, சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி குரூப்பா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நான் சயின்ஸ் வித் பயாலஜி குரூப்பு. எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, போர்டு என்ன போர்டு, டேட் ஆஃப் பாசிங்கு எல்லாம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணிவிட்டேன். என்ன டிசிப்ளின், அப்புறம் ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, போர்டு என்ன, டேட் ஆஃப் பாசிங் எல்லாமே பண்ணிவிட்டு ஆடை கிளிக் பண்ணுறேன். மேலே குவாலிஃபிகேஷன் ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்னோட டிகிரி என்ன டிகிரியோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் எந்தெந்த எலிஜிபிளான எனக்கு போஸ்டிங்கோ அதெல்லாம் காமிக்கும். நான் படித்த டிகிரி பிஎஸ்சி ஃபார்மசிஸ்ட்டு. நான் படித்த டிகிரி பிஃபார்ம்
அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிஃபார்ம் சூஸ் பண்ணி அதை டிசிப்ளின், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, டேட் ஆஃப் பாசிங் எல்லாமே இதில் சூஸ் பண்ணணும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு அண்ட் நேம் ஆஃப் த காலேஜ், டேட் ஆஃப் பாசிங் எல்லாமே கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபார்மசிஸ்ட்டாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஆடு கொடுத்துக்கிறேன். ஆடு கொடுத்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் இதை வந்து அப்படியே நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு உடனே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சைன் ரெண்டுத்தையுமே கேட்கும். ஃபோட்டோகிராஃபோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 mm 45 mm அந்த சைஸில் இருக்கணும். ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளார இருக்கணும். அப்புறம் வந்து பாக்கெட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே படித்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்னேச்சரும் ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் வந்து 50 mm x 20 mm அந்த சைஸில் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 30 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். நான் ஆல்ரெடியே வந்து இதுக்கான ஃபோட்டோ சைன் ரெண்டுத்தையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ சைன் ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோ அதை பார்த்து அப்லோட் பண்ணிக்க. கண்டிப்பாக 30 கேபியில் 70 கேபிக்குள்ளே இருக்கணும் ரெண்டுமே. ப்ரௌசர் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணால் இதேமாதிரி தான் வரும். பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி சைன் எடுத்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரௌசர் கிளிக் பண்ணி இதே மாதிரி சைன் அப்லோட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். டிக் மார்க்கை கிளிக் பண்ணி சைன் அப்லோட் ஆகிடும். இங்கே சைன் அப்லோட் ஆகிருக்கு பாருங்கள். அப்லோட் ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்னியூ கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு அது சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்கெலாம் வந்து எலிஜிபிளோ அதெல்லாம் காமிக்கும். இப்போ நான் வந்து பிஃபார்ம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு போஸ்டிங் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் மட்டும் தான் எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதை மட்டும் எஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தா டிக்ளரேஷன் இருக்கும். நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத கொடுத்துட்டு பிளேஸ் எங்கேருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு கீழே ப்ரிவியூ சேவ் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுங்க. நான் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும் இந்த அப்ளிகேஷன் எல்லாம். இந்த டிக் மார்க்லாம் டிக் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த டீட்டெயில்ஸுக்கு போகும். சேவ் கொடுத்தா இப்போ வந்து அடுத்த பேஜில் என்னோடய அப்ளிகேஷன் பேஜை காமிக்குது. இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சப்மிட் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்கள். உங்கள் நேம், ஃபாதர் நேம், டீட்டெயில்ஸ், நீங்கள் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேஜுக்கு கொண்டு போங்க. எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுத்தது ஐ ஹாவ் செக்டு ஆல் எபோவ் ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னு போட்டு செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த எடிட்டும் பண்ண முடியாது. ஏதாவது நம்ம டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதை எடிட் பண்ணுறது எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் போய் எடிட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சப்மிட் பண்ண போகிறேன். சப்மிட் பண்ணால் மேக் எனி கரெக்ஷன்ஸ் ஆன்லைன் ஆஃப்டர் சப்மிஷன் கேட்குது. சப்மிட்டை கொடுத்துட்டோன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறத காமிக்கும். இது அப்படியே வந்து சிக்னேச்சர் எடுத்துகிட்டு அதை அடுத்தது பேமெண்ட்டை கட்டுங்க. உனக்கு 500 rupees பேமெண்ட் காமிக்குது. இதில் வந்து பே வித் எஸ்பிஐ இபே இருக்குது, பே வித் சிஎஸ்சி வாலெட் இருக்குது. நான் பே வித் எஸ்பிஐ இபே அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காமிக்கும். கொடுத்துட்டு ப்ரொசீடு கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் போய் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டாக நெட் பேங்கிங் வழியாக கட்டுறீங்களா, கிரெடிட் கார்டு வழியாக கட்டுறீங்களா, டெபிட் கார்டு வழியாக கட்டுறீங்களா அப்படின்னு கேட்கும். மேக்ஸிமம் வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கட்ட பாருங்கள். ஏன்னா இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கட்டினா மட்டும்தான் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக அது வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகி வரும். அது சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு அதை வச்சு தான் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் ஹால் டிக்கெட்லாம் எடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதற்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். எந்த விதமான தப்பும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.